ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவா. ஒரு கடைக்கு டீ சாப்பிட போயிருந்தேன். அங்கே ஒரு அம்மா சின்ன சின்ன பிள்ளைங்களை கூட்டு வந்து பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே சில அறிவில்லாத ஜென்மங்கள் அப்படி தம் அடித்து அந்த புகையை விட்டுட்ருக்காங்க. அது அந்த குழந்தைங்க, அந்த தம் அடிக்காமல் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே எவ்வளோ பாதிப்பு ஏற்படுத்துன்ற ஒரு சென்ஸ் இல்லை. ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ பதிவு போடலான்னு. இப்போது அந்த சிகரெட் பற்ற வைக்கிறதுன்றது ஏதோ வந்து ஒரு டென்ஷன் ஃப்ரீ மாதிரியும், அந்த சிகரெட் பற்ற வச்சா நம்ம வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரியும் எல்லாருமே நிறைய பேர் நம்புகிறாங்க. அது நிஜம் இல்லை. சிகரெட் பற்ற வைக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் அப்படின்ற ஒரு கொடிய நச்சுப்பொருளும், கார்பன் மோனாக்சைடுன்ற நச்சுப்பொருளும், தார், இந்த மாதிரி வந்து நிறைய அதில் நச்சுப்பொருட்கள் தான் இருக்குது. அதை நம்ம தொடர்ந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட நுரையீரல் மிக மோசமாக பாதிக்கப்படும். நுரையீரலில் 80-90% வரக்கூடிய புற்றுநோய் எல்லாமே இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்தினால தான் வருது. புகைனா வெறும் சிகரெட் மட்டும் இல்லைங்க. ஹேண்ட்ஸு சொல்லுவாங்கள்ல, இந்த உதட்டு உள்ள வச்சுப்பாங்க, அந்த தாடையில் வச்சுப்பாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக சார் நம்ம வயிற்றுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அது எல்லாமே நிச்சயமாக ஒரு நாள் கேன்சர், புற்றுநோய் வரைக்கும் நம்மளை கொண்டு போய் விட்டுடும். ஸோ கூடியமான வரைக்கும் இந்த சிகரெட், இந்த புகையிலை பழக்கத்தெல்லாம் படிப்படியாக குறைச்சிருங்க. இதனால் நீங்கள் எக்கேடு வேணாலும் கெட்டு போகலாம். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சே பண்ணுறீங்க. உங்களையே நம்பி இருக்கக்கூடிய உங்கள் அப்பா அம்மா, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைங்க, உங்கள் குடும்பம், இவங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு. ஸோ இந்த புகையிலை பழக்கத்தை அடியோடு நிறுத்தணும்னா படிப்படியாக குறைச்சிங்க. அதுதான் அடியோடு நிறுத்ததுக்கான முதல் படி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் புகையிலை எவ்வளோ நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு கூகுள்லேயோ இல்லை யூடியூப்லேயோ சம்மந்தமாக அடிக்கடி பாருங்கள். அதை பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் ஏற்படும், குறைச்சிப்பீங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்களை சார்ந்தவங்களுக்கும் நல்லது. இல்லை யார் கெடு கெட்டு போனால் என்ன, நமக்கு அதுதான் டென்ஷன் ஃப்ரீன்னு நினச்சி பண்ணிங்கன்னா இதோட பாதிப்பு நிச்சயமாக உங்கள் உடல்நிலையில் காட்டும். முக்கியமாக புகையிலை பிடிக்கிறதுனால இரத்த நாளங்களுக்கு போகக்கூடிய இரத்த நாளங்கள் எல்லாமே சுருக்கம் ஏற்பட்டு ரத்தம் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு பம்ப் பண்ணுற அளவுக்கு போகாதான். ஸோ அதனால் ஹார்ட் அட்டாக், பக்கவாதம் போன்ற விளைவுகளும் வருமா. ஸோ தொடர்ந்து புகைப்பிடிக்கிறவங்க கூடியமான வரைக்கும் கம்மி பண்ணிக்கங்க. நன்றி.